அப்படியே அவர்த்தம் அவள் கேட்கின்ற கேள்விக்கு ஆமா இல்லை என்று பதில் உரைத்தால் அதுவே சந்தோஷம். இல்லை என்றால் மாரணியமா அந்த அம்மா மேல சாமி வந்துருக்குதா? சாமி வந்துருக்குது. ஆமா, கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில். எப்படி ஆகட்டும், உண்மைதான் பேசணும். உண்மைதான் பேசக்கூடாது. என் வாயில ஒரு பொய் வராது. வராது வராது. முகத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். சத்தியமா என் வாயில ஒரே பொய் வராது. இன்னொரு பேரோ பெருந்துருவாள். ஆமா, உன்னுடைய பெயர் பெருந்துருவாள். பெருவாளோ சுபதிரை. இன்னொரு கணவரோ பிரியராஜ். அது உலகம் அறிந்து தெரியாதா யாருக்கும்? என் பேர் பெருந்துருவதான் தெரியாதா? செலவு மொத்தம் நாட்டு அன்னவருக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை லட்சணகுமாரன். அன்னவருக்கு பூணல் கல்யாணம் என்று பொய்யான லிகிதம் எழுதி பாண்டவரை வரவைத்தது உண்மைதானே? உண்மையாமா? நான் வதைக்கிறோம். அந்த நாய்க்கும் சாப்பாடு கொஞ்சம் நாட்டுக்கு நான் ஏன வதைக்கிறோம். மெய்யா பொய்யா? பாண்டவரை வர வச்சது உண்மைதான். உண்மைதான் தாய். அந்த நேரத்தில் தெரியுமா வருகின்ற வயதானிலே தெய்வம் வந்து போய் சொன்னா ஒத்துக்காது. அப்படியா? யாரு வேற நிக்காம இல்ல. நம்ம நேரம் நல்ல நேரத்தில் கிடைக்கும். அதாவது பாண்டவர்கள் வருகின்ற நேரத்திலே வாசிகள் ஊர்வசி, அதாவது கூர்மையான வாசிகள் விஷ ஊசி ஆமா கட்டு வச்சுங்களா? அந்த தூம சாவலியே
செலவுதான் வச்சு பணம். அது உண்மையா பொய்யா? உண்மைதான், உண்மைதான். சரி. அதுலயோ பாண்டவர் சாகலை. பிறகு என்ன செய்தார்? கோவிந்தா! என்னைகளை சேர்க்க சொல்லு. அவ்வளோ ஏற்படுத்து. பாண்டவர்கள் இந்திரபிரசத்திலிருந்து அர்ச்சனாபுரம் வந்துட்டாங்க. ஆமா. ஏன்னா என்னுடைய மகள் லட்சுமணகுமாரனுக்கு கல்யாணம், பூணூல் கல்யாணம். ஆமா. அந்த நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி யாரு பாண்டவருக்கு அப்படியே கொல்ல நினைச்சுதா? உண்மைதான். ஒரு ஆளுக்கு 5 கிலோ எண்ணெய். 5 லிட்டர். ஆமா, 5 கிலோ எண்ணெய் செய்தோம். அப்ப சாகல கண்டேச்சிக்கும் மேலேயே ஊத்துனாங்களா? ஊத்தணும், அப்படியே தேய்ச்சி சொல்லணும். மல்லர்களை விட்டு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி கொல்ல நினைச்சது. எண்ணெய் தேய்ச்சி பாருங்க என்ன சொல்லுவாங்க? குளிக்கணும் கொளுத்துக்கு. அங்க என்ன செய்ய தெரியுமா? ரெடி பண்ணோம். குளிக்கின்ற குழந்தை நீலே, குளிக்கின்ற மகாராஜா பொண்டாட்டி மருமக திரௌபதா தேவி சேலையை புண்ணிய உறிஞ்சி ஒரு அதே சொல்றீங்க. கேட்டேன். இல்லை, நான் உள்ள போயிட்டேன். எப்ப வெளியே வந்த? நான் எப்படி இன்னும் வர்றது இன்னும் போய் மறுபடியும் போய் சொல்லுமா, நல்லா தெளிவா சொல்லுமா. உங்களால எனக்கு புத்தி மாறி போடும் போது வார்த்தை வராத போடுறது தான். அண்ணா அப்படியே சொல்ல வேண்டாம் அண்ணா. அவங்க வரவழைத்து விசப்பூச்சியில நட்டு வச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, பூச்சிக்கல அப்போ சாவாங்க பார்த்தா அப்பயும் சாவலை. குளிக்கிற இடத்துல அங்கேயும் சாவலியே, வாசிகளை நாட்டி வச்சுங்க. அங்கேயும் சாவலியே. இந்த நேரத்தில் என்னமா நடந்தது? பாண்டவருக்கு ஆண்டுனாவட்ட கண்ணபுராடு கருவண்டாக அவதாரம் எடுத்தாரா? பகவான் கண்ணபுரான். ஆமா, கருவண்டி. அது பாண்டவருக்கு தெரியாது, துரியோதன ராஜர்களுக்கு தெரியாது. அதான் தண்ணியில வாசி மாதிரி ஊற்றி நட்டு வச்சிருந்தாங்க. வாசின்னா ஈட்டி மாதிரி, ஈட்டி அது மாதிரி விழுவாங்க. ஒண்ணு அப்படியே குத்திட்டு செத்து விடுவாங்க. அவங்க கத்துல விழுவாங்க. மாலை வாங்கறத பார்த்தா அப்ப கூட மாலை கோவிந்தா, உங்களுக்கு ஒத்தா வாரத்துக்குலாம் ஒற்றுமையா இருக்கணும். என்ன தெரியாது ஏன்னா நல்லா இருக்கணும். அவங்க சத்தாங்கன்னா எங்க தாலி கட்டியா இருக்கும், எங்க வீட்டுக்கார தாலி என்னைக்குமே அடக்காது. உடம்பு சரியில்லை புண்ணிங்க. நான் என்ன பண்றேன்? ஆடியே தான் பாத்துக்கேன். ஆடி போய் கொஞ்சம் பாத்துக்கோ. உண்மைதான்டா. கைக்கு தாலி இதுதான். தாலி பத்தியா அறுக்காதுடா. எங்க தாலி எதுக்கு இருக்காது? எங்க மகாராணி மாங்கல்யத்தை கனவு மட்டும் தான் காட்டுவாங்க, கண்டவனே காட்ட மாட்டாங்க. நான் பணக்காரங்க, 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 மெய்யா பொய்யா? உண்மைதான்டா. அம்மா உண்மைதானம்மா. மாயவர் செய்து எடைய அந்த மடிய அந்த கண்மேட்டி அங்க யூஸ் பண்ணி பண்றாங்க. நீ வாமா போனா நீ அந்த நேரத்தில் செய்த திரும்ப நம்முடைய அஸ்ஸாம் நாட்டுக்கு சாப்பிட்டு வந்தாங்களா? வந்தாங்களே, வந்தாங்களா? வந்தாங்க. என்ன செஞ்சீங்க? சோதனையிலே கொடிய விஷமுள்ள நஞ்சாமலை கலந்து பஞ்ச பாண்டவர்களை
அவங்க தூக்கி வைப்பாங்க அவங்க மண்ணோட மண்ணு போவாங்கன்னு நினைச்சுமே அப்ப கூட சாவலி பாக்குறேன் இப்ப மேல பாடுறான் அந்த நேரத்திலே பாண்டியர் அடுத்திருந்தே அர்ஜுன பெருமாள் இருக்கிறாரு, பீமசேன மகாராஜ் இருக்கிறாரு, தர்மபுத்திர மகாராஜ் இருக்கிறாரு, நகர சகாதேவன் இருக்கின்றார்கள், உமாதேவி இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நால்வருக்கு ஆகாதென்று ஒருவரே அள்ளி வாரி புசித்தாரா பீமசேன மகாராஜ். இது உண்மைதானே? ஏண்டா பீம அவன் துண்ணு அவன் செத்துருவான்னு அத்தை பார்த்து 4-3 பேருமே செத்து போவாங்கன்னு நினைச்சாங்க நிற்கிறான். அப்ப கூட சாப்பிட்டே கறி போக்க அந்த கறி மூஞ்சி பரவா எல்லாம் சாப்பிட்டான். கறி போக்க அவன் ஒருவனே துண்ணுறான். வாரி உண்ட போது வீமர் மதிமழகி மண்ணில் சாய்ந்தார். மனமகிழ்ந்து ஓடோடி சென்ற உண்மைதானே? சோத்தை 4 வருஷம் ஆகாது என்று என்ன செய்ய தெரியுமா? இந்த நாட்டுல பணம் நாங்க பண்ணமா, ஊர்ல பணம் நாங்க பண்ணமா, ஜகாதி பணம் நான் பண்ணிட்டேன். சொல்லுங்கடா, நாங்க பண்ணோம், நாங்க பணக்கார பண்ணுவோம். சந்தோஷம் உண்மைதான். அந்த நேரத்தை தெரியுமா? ஹரிஹரி கோவிந்தா அப்போது நால்வர்களோ அடிப்படை தூக்கி உண்மைதானே? அந்த 4 பசங்களும் ஐந்தாங்க பிறந்தாங்க. உண்மையான கேட்டாண்டா உண்மைதான்டா. உண்மைதானம்மா. அந்த நேரத்திலே என்ன தெரியுமா? என்ன நடந்தது? துவண்ட ஜோதி ரூபம் மாறி துவண்ட கணவனை போல் தடி ஊட்டி நின்றாராம் மாயர் கண்ணன். யாரு? கண்ணன் ஆண்டவ கண்ணபுரா. மருந்து என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவனோ துவண்ட ஜோதி ரூபமாக நின்றாராம். மாறி மருந்தாம வித்துக்கு வராரு. அந்த நேரத்திலே மாயம் செய்த மந்திரத்தால் ஆயாசம் தீர்ந்ததென்று கஜ்ரத்தை எழுதி நின்றாரா பீமசேன மகாராஜா. இது உண்மைதானே? உண்மைதான். அந்த கண்ணன் ஒரு கிழவமாக உருவம் தாங்கி அங்க மருந்தாமதான் வித்துக்கு வந்து அண்ணனுக்கு பஞ்சப்பாட சாகவில்லை என்று மற்றொரு விதத்தினாலும் ஆண்டவரை கொல்ல வேண்டும் என்று என்ன செய்ய தெரியுமா? ஹரிஹரி கோவிந்தா படுக்கின்ற பாய்தானிலே இத்தனை சூதமாக செய்தோம் பஞ்ச பானைகளை கொல்ல வேண்டும் என்று ஒடுக்கின்ற பாய்தனிலே கொடிய விஷமுள்ள பாம்புகளை விட்டு அண்ணவரை கொல்ல நினைத்தது உண்மைதானே? விட்டாரு பாம்பு வீட்டுக்காரா? ஆமாண்டா. நீ தூக்கணா? நீ தூக்கணா? வீட்டுக்கார விட்டாரா? நான் தூக்கணும் துணிய பாய் தூக்கண்டா. ஆமா இலக்கணமா பேசணும். நான் பாய் தூக்க பொறுமை செய்து உண்மைதானம்மா. இத்தனை செய்தோம் பஞ்ச பாண்டரை வெல்ல முடியவில்லை என்று நலமாக அஸ்தாபுரம் வர வைத்து பூதத்தட்ட நாடி நகரம் சேனை உப்பு சட்டி வரவோடு பறித்துக் கொண்டார்கள்.
அப்படியே செஞ்சீங்க. செய்தோம் யார் செய்தோம் டேய் அனைத்து செஞ்சோம் அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க போதாதே ஆ. என்னுடைய கணவர்மார்களை ஏய், ஐவரையும் அடிமாக்கி கொண்டார். பஞ்சாப் பால் அடிமாங்கிறீங்களா? ஆகணுமே உண்மைதான்டா எனக்கு அடிமைடா அவங்க அடிமை நாயிங்க செய்தோம் டேய் பேப்பர்ல பொறு குட்டோம் கல்லுக்குள்ள கல்லு மேல பொறு குட்டோம் பேப்பர் பொறு குட்டோம் பாதம் கடந்தா இது குத்தக்கூடாது பொய் தெரிஞ்சு போச்சு. பொய் தேய்னு வெளில நினைச்சுக்கோ. நான் என்ன யாரா சாமி? ஆ. கொக்குளு மூஞ்சியா? ஏய் உப்புரி போடுவேன் யாமத்து வச்சுக்க உப்புரி போடுவேன் ஒய்ஜடா பணக்காட்சி நான் ஏய், பேசு ஏய், நீ பேசக்கூடாது. என்னடா உனி வேணுமா வேணா உனக்கு? டேய் இவன் அவன சாக பேசுறான் இவன் காத்த. டேய் ஏண்டி நம்ம போலாம், வாமா, நம்ம. டேய் அந்த பஞ்சப்பாடை வெல்ல முடியவில்லை என்று நல்ல மனிதனு. இறுதியாக ஏய். 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாவாசம் கழித்து வந்தால் தான் நாட்டு தருவன் எடுத்து ஒன்னும் வசரவாதி ஆ. ஐயா, எதுக்கு ஓட்டணும் நீங்க பாட்சியாக மீண்டும் பெற வேண்டுமானால் ஐயோட வனவாசமும் ஐயாவசம் கைத்து வந்தாலும் நாடு இல்லையண்டா காடு எதுக்கு ஓட்டணும் சுடு காடு சூடு காடு எதுக்கு ஓட்டணும் தெரிவித்தது உண்மைதானே? உண்மைதானா அதை மட்டும் சொல்லுமா. சரி நீ அழிச்சிக்காத. ஏண்டா டேய் சரவணா நான் கொடுப்பா நான் அக்கா கொடுப்பா வாக்கா நான் கொடுப்பா அங்க வாங்க என்ன தலை இருக்கும்போது வாழக்கூடாது ஆடக்கூடாது ஆமா புத்தச்சுக்கோ மாமியார் லூட்டு விடுவாளே நீ பேசி முடியணுமா? அதனால இந்த மாமியார் வச்சு குறி கேட்கணும் குறி கேட்டுக்கலாம் நம்ம புது கதை மாமியார் பழைய கதை எங்க மாட்டிக்கிறோம் அங்க மாட்டிக்குவோம் சரி ஒரு மாதிரி வா முடி நம்மளதான் ஏமாத்துறான் ஆ. மாமியை ஏமாத்த முடியாது சரிப்பா என் மாமிக்கிறாங்க காம்பேரி அம்மா இப்படி சொன்னா பிறகு பார்க்கலாம் வா அண்ணா சொல்லுமா. இவளும் மதிய மாட்டாளுங்க. இன்னவருக்கு குறி உரைத்து திணைய சொல்ல தரல. கொடுக்கவில்லை. என்னுடைய மாமிக்கு குறி உரைக்க வேண்டுமா? நாங்க பழங்காட்சி வசனமா தான் இருப்பா. வைப்புனாங்க ஐய், பேசுங்களா? பேசுறோம் அவங்களுக்கு வசனமா தான் இருப்பா. கடத்தெல்லாம் குத்துருவா. நல்ல உள்ள முடிச்சு நல்ல உள்ள முடித்தவா. இன்னொரு மாதிரி கிடையாது. போன பாரத்துல கேட்டுக்கிறேன். ஒன்னும் குத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் கொடுப்பான் உனக்கும். வாழ டைம் அப்படி என்றால் அன்னவரை காண வேண்டும். புறப்படு ஏய்.